2008ஆம் ஆண்டு மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பின் போது 166 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்த தீவிரவாதியாக கருதப்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் ரக்கி மக்கி பாகிஸ்தானில் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த மும்பை குண்டுவெடிப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றிருந்தது. இதன்போது 166 பேர் பலியாகினர். இதன்போது லஷ்கர்-இ-தொய்பாவின் 10 தீவிரவாதிகள் மும்பையின் பல்வேறு இடங்களில் குண்டுகளை வெடிக்க வைத்தனர். சம்பவத்தின் போது 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பதிலடி தாக்குதலின் போது தாக்குதலில் ஈடுபட்ட 10 தீவிரவாதிகளில் 9 பேர் பலியான சம்பவமும் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் அப்துல் ரஹ்மான் மக்கி பாகிஸ்தானில் இந்தியா தேடி வந்த போதும் தொடர்ந்தும் சுதந்திரமாக நடமாடி வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மாரடைப்பால் மரணமானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் இடம்பெறுவதாக கூறி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இன்று தம்மை தாமே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். தமது வீட்டின் முன்னால் இந்த போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து உரையாற்றிய அவர் இந்த போராட்டம் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டமாக இல்லாமல் இதனை எதிர்கால தலைமுறை அழிகிறது என்பதற்கு ஒரு சாட்சியாகவே நடத்தியதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக இன்று வன்முறைகள் தொடர்கின்றன. இது நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தம்மை தாமே சாட்டையால் அடித்துக் கொண்டதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தமிழக அரசாங்கத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் தம்மை தாமே அடித்துக் கொண்ட சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் உறுப்பினர் மற்றும் நகைச்சுவை நடிகர் SP சேகர் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சரியில்லாவிட்டால் ஏன் தம்மை தாமே சவுக்கால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தாம் இதுவரை நடித்துள்ள சினிமாக்களில் தம்மை தாமே சவுக்கால் அடித்துக் கொண்டதில்லை, தம்மையும் யாரும் சவுக்கால் அடித்ததில்லை. அண்ணாமலை செய்தது அரசியலுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் அரசியலில் தெரியாத ஒருவராக அவர் கோமாளித்தனமாக இருப்பதாக SP சேகர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பதற்கு அண்ணாமலை பொறுப்பல்ல, அதற்கு தமிழகத்தின் முதல்வரும் தமிழகத்தின் காவல்துறையுமே பொறுப்பு. இந்த நிலையில் ஏன் அண்ணாமலை தம்மை தாமே சவுக்கால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று SP சேகர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலையை தமிழக மாநில தலைவராக நியமிக்க வேண்டாம் என பாரதிய ஜனதா கட்சியின் புதுடில்லி தலைமையகத்திடம் கேட்டுக்கொண்ட போதும் புதுடில்லி தலைமையகம் அவரை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக நியமித்தது. இதுவே இன்று அந்த கட்சி செய்த பாரிய குற்றமாக கருதப்படுகிறது. நல்லவேளை தாம் முன்னதாகவே அந்த கட்சியிலிருந்து விலகியது தம்மை தாமே காப்பாற்றிக் கொண்டதாக அமைந்துள்ளது என்றும் SP சேகர் குறிப்பிட்டிருக்கிறார்.